வணக்கம் நண்பர்களே. 4 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவையே உலுக்கிய ஒரு மரணம். பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புட். அவரது திடீர் மரணம் பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியது. இன்று அந்த வழக்கின் சிபிஐ முடிவு பற்றி பார்க்கலாம். சுஷாந்தின் தந்தை கே சிங் ரியா சக்கரபோர்த்தி மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தற்கொலைக்கு தூண்டியது, பண மோசடி, மன உளைச்சல் கொடுத்தது என்று பல குற்றச்சாட்டுகள். ரியா மற்றும் அவரது குடும்பம் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்தனர். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ஸ், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், சாட்சிகள் என பல கோணங்களில் சிபிஐ விசாரித்தது. என்சிபி எனப்படும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் ரியா மற்றும் அவரது சகோதரர் ஷோபிக் சக்கரபோர்த்தியை போதைப்பொருள் வழக்கில் கைது செய்தது. ஆனால் மும்பை ஹைகோர்ட் போதைப்பொருள் உட்கொண்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என கூறி அவர்களுக்கு பெயில் வழங்கியது. 4 வருடங்களுக்கு பிறகு சிபிஐ தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தது. சுஷாந்த் சிங் ராஜ்புட் தற்கொலை செய்து கொண்டார், இதில் எந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை என்று சிபிஐ கூறியுள்ளது. ரியா சக்கரபோர்த்தி மற்றும் அவரது குடும்பத்திற்கு எதிராக எந்த கிரிமினல் எவிடன்ஸும் இல்லை என்று சிபிஐ தெளிவுபடுத்தியுள்ளது. ரியாவின் வழக்கறிஞர் சதீஷ் ரியா மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று கூறினார். ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்பி ரியா மற்றும் அவரது குடும்பத்தை துன்புறுத்தியது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ரியாவின் சகோதரர் ஷௌவிக் சக்கரபூர்த்தி தனது சோஷியல் மீடியாவில் சத்தியமேவ ஜெயதே என்று பதிவிட்டிருந்தார். சுஷாந்த் சிங் ராஜ்புட்டின் மரணம் பல விடயங்களை நமக்கு உணர்த்தியுள்ளது. செலிபிரிட்டி லைஃபின் அழுத்தங்கள், மென்டல் ஹெல்த்தின் முக்கியத்துவம், ஊடகங்களின் தாக்கம், இவை அனைத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். அவர் நடித்த MS டோனி, த அன்டோல்ட் ஸ்டோரி, கேடார்நாத், சிச்சோரே போன்ற படங்கள் அவரது திறமையை நமக்கு காட்டுகின்றன. அவரது கடைசி படம் டில் பேச்சாரா அவரது ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. இந்த வழக்கானது உண்மையை தேடி பல கேள்விகளை எழுப்பியது. இறுதியாக சிபிஐ தனது முடிவை கொடுத்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.